Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கேதுவும் கிரகங்களும். இதன் தலைப்பு. நிழல் கிரகங்களில் முதன்மையானவர் கேது. தெளிந்த ஞானத்தை தரக்கூடிய இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா பற்றறு நிலையை கொடுக்கக்கூடியவர். தெளிந்த ஞானம் அப்படிங்கிறதே இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயை தான். எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை. இன்று இருப்பது நாளைக்கு போயிடும். நேற்று உனது சொந்தங்கள் இன்று பகை, இன்றைய பகை நாளைய சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான். உருண்டோடி விடும் வாழ்க்கை, நீர்க்குமொழி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தத்துவார்த்தமான விஷயங்களை நமக்கு போதிக்கிற கிரகம். ஸோ அப்படிப்பட்ட கேது பகவானோட கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக கேது தன்னுடன் சேரும் கிரகங்களின் காரகத்துவ ஆதிபத்தியத்தை நீர்த்து போக செய்துவிடும். நீர்த்து போக செய்துவிடும்னா அது ஒரு பவர் இல்லாத மாதிரி, அல்லது அதன் மேலே உங்களுக்கு ஆசை இல்லாத மாதிரி செஞ்சிடும். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி கூட ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு. அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. ஏன்னா கேது கெடுக்கிற கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் விரக்தியை கொடுக்குற கிரகம். தன்னுடன் இணையும் கிரகங்களின் ஆதிபத்திய காரகத்துவத்தின் ரீதியாக ஜாதகருக்கு நன்மை இல்லாத நிலையை தந்து அதில் ஒரு வேண்டாம், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை தாண்டி ஒரு ஞானம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. சூரியன் முதலான கோள்கள் இவரோட இணையும் போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். இங்கே இணைவு அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் கடும் இணைவை 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் எடுத்துக்கணும். 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் இருக்கிறதுங்கிறது அந்த கிரகம் கொஞ்சமாவது உயிர்ப்புடன் இருக்கும், தன்னுடைய வேலையை அது செய்யும் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டுமே அது முழுமையான இணைவு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. கேதுவோட சூரியன் சேரும்போது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் விருப்பம் இல்லாமல் போகும், சம்பாதிக்கிறதுல ஆர்வம் குறையும், தகப்பனாதிபர்க்க உறவுகளோடு பெரிய ஒரு இணக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த ஆத்ம ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம் சுருங்கி போயிடும். எதுக்கெடுத்தாலும் ஏனோ தானோங்கிறது மாதிரி இருக்கும். அதிகாரம், பதவிகள், அந்தஸ்து இவைகளை விரும்பாத மனோநிலைக்கு ஜாதகரை கொண்டுட்டு போயிடும். இப்படி இணையிற கிரகங்கள், அந்த இணைவு ஒரு சுப வீடு, இயற்கை சுப வீடில் நிகழ்ந்தால் இந்த குணங்கள் நீர் பூத்த நெருப்பு போல் இருக்கும் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாவ வீடுகளில் இந்த இணைவு நிகழ்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பலன் 100% வெளிப்படும். பற்றொரு நிலை, சம்பாதிக்கும் வல்லமை குறைந்த நிலைப்பாடு, ஆத்மா சுத்தம்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதை பற்றி பெருசாக அலட்டிக்காத தன்மைகள், எப்போதும் இறை சிந்தனை, மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை இல்லாமல் தனக்குள்ளேயே தேடும் தன்மையை கொண்டு விடும். சூரியனும் கேதுவும் இணையும் போது தனக்குள்ளே தேடுற மனிதர்களாக மாறிடுவாங்க. இவங்க புற உலக வாழ்க்கையை குறைக்க ஆரம்பிப்பாங்க. பாவ வீடுகள்லேருந்து இந்த குணம் ரொம்ப அதீதமாக வெளிப்படும். சுப வீடுகளில் இருக்கும்போது இந்த குணம் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியில் மௌனமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ்ஸு சுப கிரகங்கள் கூட சேர்ந்துருச்சுன்னா இந்த குணம் அப்படியே மாறி போயிடும். ஸோ இது ஒரு கிரகம் இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சந்திரன் கேதுவோட இணைகிறாருங்கிறது இது கொஞ்சம் விரும்பத்தக்க இணைவில்லை. மனோகாரகனும் வேகமான செயல்திறனும் கொண்ட பூமிக்கு துணைக்கோளான சந்திரன் கேதுவோடு இணையும் போது மனச்சிதறல்கள், மனக்குழப்பங்கள், மனக்குறைபாடுகள், மனநோய் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். தாயார் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பாதிக்கும். பிரயாணங்கள் அதிகம், விபத்து, கண்டங்கள் போன்றவற்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ்ஸு தண்ணீர் கண்டம் இருக்கும் ஜாதகருக்கு. அதனால் இவங்க நீர்நிலைகள் பக்கம் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனதை ஒருதிணைப்படுத்துவதற்கு பிராணாயாமம், தியானம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பயிற்சி ரெகுலராக பண்ணணும். மூச்சு பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஆக்டிவாக யோசிக்கணும். ப்ளஸ் எப்போவுமே பாசிட்டிவ் எண்ணங்களை தங்களை சுற்றி வளர்த்து கொள்ள வேண்டும். பாசிட்டிவான மனிதர்களோட மட்டுமே பழக்க வழக்கம் வச்சுக்கணும். நெகட்டிவான சீரியல் பார்க்குறது, நெகட்டிவான சினிமா பார்க்குறது, நெகட்டிவான தாட்டெல்லாம் வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லதில்லை. சடனாக வாழ்க்கையை குளறுபடி பண்ணிவிடக்கூடிய இணைவுகளில் இந்த சந்திரன் கேது இணைவு இருக்குது. நார்மலாக சூரியனும் சந்திரனும் ராகு கேதுகளோட சேராமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இவங்க கிரகணம் பண்ணுவாங்கங்கிறதுனால இவர்கள் மிக முக்கிய ஒளி கிரகங்களாக ஜாதகத்தில் திகழ்கிறதுனால இவர்கள் ராகு கேதுவோடு இணையாது இருந்தது ஒரு நல்ல ஜாதகத்திற்கு அழகு.
மீறி சந்திரன் இணைஞ்சிருந்தா சுப வீடுகளாக இருந்தால் உங்களால் ஓரளவு சமாளிச்சுக்க முடியும். பாவ வீடுகளில் இணைந்திருக்கிற பட்சத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். கேதுவோட செவ்வாய், இது ஒரு மாதிரி செவ்வாயினுடைய மூர்க்கத்தனத்தை கேது நீர்த்து போக வைப்பார் அப்படின்னு சொன்னாலும் செயல்திறனை குறைக்கும். கண்டிப்பாக செவ்வாய் வந்து ரொம்ப அதிவேகமான செயல்திறன் கொண்ட ஒரு கோபக்காரர், ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய் கேதுவோடு சேரும்போது கோபமெல்லாம் இருக்கும், ஆனால் அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்ட கோபமாக இருக்குங்கிறதுனால செவ்வாய் கேது இணைவு பாசிட்டிவும் கொஞ்சம் இருக்குங்கிறது மாதிரி தான் எடுத்துக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடாமல் கொஞ்சோண்டு அதில் பாசிட்டிவ், ஏன்னா செவ்வாயோடைய மூர்க்கத்தனம் வெளிப்படாமல் இருக்குங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்திறன்கள்லையும் சற்று மந்தம் ஏற்படும். பூமி மேலே பற்றறுந்து போகும், சகோதர வர்க்க உறவுகள் கசந்து போகும், சகோதரர்களால் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும்னு கலப்பு பலன்களாக இருக்கும். பொதுவாக ஆண்மைத்தன்மையின் வெளிப்பாடை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் கேதுவோடு சேரும்போது இவங்க ஒரு மாதிரி சவளையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுலேயும் பெருசாக ஒரு மூர்க்கமாக செயல்பட மாட்டார்கள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் திடீர்னு வெடித்து கிளம்புற கோபம் மாதிரி சில கோபமும் வெளிப்படும். அது எரிமலை மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுங்கிற மாதிரி. அது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிறது மாதிரி இவங்க ஒரு டபுள் ஆக்ஷன் ரோல்லே இருப்பாங்க. அதனால் கேது செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சுப வீடுகளில் இருந்தால் ஒரு மாதிரியும் பாவ வீடுகளில் இருந்தால் வேறு மாதிரியும் செயல்படுங்கிற மாதிரி அமைக்கும். புதன் கேதுவோட இணையிறதுங்கிறது பெருசாக புதனுக்கு பாதிப்பை கொடுக்கறதில்ல. இந்த ராகு கேதுனால அதிக பாதிப்பு இல்லாத கிரகம் கேது. தெளிந்த ஞானத்தை கொடுக்கும், நிறைய தத்துவ ஆராய்ச்சி பண்ண வைக்கும், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகர் மெனக்கடுவார். நார்மலாக புதன் ஆதிக்கம் உள்ளவங்க நிறைய பேசுவாங்க. இந்த கேது புதனோடு சேர்ந்துட்டாருன்னா பேச்சின் அளவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். வாயிலிருந்து வார்த்தையை எடுக்கவே முடியாது. எப்போதும் அதிதீவிர சிந்தனைகளோடு ஏதாவது உலகளாவிய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தத்துவார்த்தம் சார்ந்ததாகவோ, ஆன்மீகம் சார்ந்ததாகவோ, வெளி கிரகங்கள் சார்ந்ததாகவோ, ஜோதிட சாஸ்திரம் சார்ந்ததாகவோ, மருத்துவ சாஸ்திரம் சார்ந்ததாகவோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் திங்கிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ புதன் கேது இணைவு சுப வீடுகளில் இருந்துருச்சுன்னா இவங்க புதிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி இது ஒன்றும் அவ்வளோ பெரிய நெகட்டிவ் இல்லை. புதனுடைய முட்டாள்தனமான வேகத்தை, அதாவது தரிகட்டு ஓடுற வேகத்தை கேது கொஞ்சம் கடிவாளம் போட்டு கண்ட்ரோல் பண்ணுவார். அது ஒரு விதத்தில் நன்மை அப்படிங்கிறது மாதிரியே எடுத்துக்கலாம். குருவும் கேதுவும் இணையிறது சில மூல நூல்கள் இதை வந்து கோடீஸ்வர யோகம், கேள யோகம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாலும் கூட குரு தனத்துக்கு காரக கிரகமாகி கேதுவோடு சேரும்போது இந்த தனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுங்கிற கேள்வியையும் நிச்சயமாக கொடுக்க தான் செய்வார். அதாவது பணத்தின் மேலே பற்று இல்லாமல் பண்ணிடுற அமைப்பு கேதுவுக்கு உண்டு குருவோடு சேரும்போது. பின்பு குழந்தைகள் மேலே பற்றில்லாத நிலைப்பாடையும் கொடுப்பாரு. ஆன்மீகத்தை நோக்கி முழுசாக திருப்பி விட்டுடுவார். நிறைய ஆன்மீகவாதிகளை உருவாக்குறது இந்த குருகேது இணைவு தான். ஆன்மீகம், தெய்வீகம், கோயில் கட்டி கும்பாபிஷேகனம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஆசைகள், அதை நோக்கி நகர்தல், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குடும்பம், குழந்தைகள், பணம், வசதி வாய்ப்பு இதில் பற்று இருக்கும் நிலையையும் கொடுத்துடக்கூடிய தன்மை இருக்கும். பெரிய மனித தன்மையாக தன்னை காட்டிக்கணும்னு ரொம்பலாம் பெருசாக மெனக்கட மாட்டாங்க. எப்போவுமே ரிசர்வ்டாக ஒதுங்கி இருந்துடலாங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு இதுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தாலும் அந்த நன்மைக்கு நான் தான் காரணம்னு முன்னாடி வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிற வேலை சுத்தமாக இல்லாமல் போயிடும். பின்னாடி இருந்தே இயக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். இது ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி விரும்பத்தக்க இணைவு தான், அவ்வளோ மோசம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இதை எடுத்துக்கலாம். சுக்கிரன் கேது இணைவு இது ஒரு மாதிரி சுக வாழ்க்கையை வெறுக்க வைக்கும். எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க விடாமல் செய்யக்கூடிய அமைப்பு. நார்மலாக சுக்கிரனுடைய நேச்சர் என்ன? லக்ஸேரியஸ் லைஃப் அனுபவிக்கிறது, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது, நிறைய டூர் போகணும், விலை உயர்ந்த ஆபரணங்கள் அணிஞ்சிக்கணும், ப்ளஸ் வந்து உயர்ந்த இடத்துல உணவு இருந்தணும், சுற்றுலா செல்லணும், மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் சுக்கிரனுடைய இயல்பு. இதை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவார். சுக்கிரன் கேது ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா இதையெல்லாம் ஏன் அனுபவிக்கணுங்கிற கேள்வி வந்துடும். கேதுவனுடைய ஒரு நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஏன் பிறந்தேன்? இந்த வேலையை ஏன் பண்ணிகிட்ருக்கேன்? இந்த உலகத்துக்கு நான் எதுக்காக வந்தேன்? என்னோட கர்மா என்ன? என்ன என்னுடைய வாழ்வியலின் விதி? இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? இறப்புக்கு பின் மனிதன் எங்கே போவான்? பிறந்ததுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்? ஏன் நான் இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தேன்? எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை துணை அமைஞ்சது? எனக்கு ஏன் இந்த மாதிரியான கர்மா கிடச்சிருக்கு? நான் ஏன் இந்த வேலையில் தொடர்ந்துட்டு இருக்கேன்? இப்படி ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து அதற்கான விடையின் தேடலில் முற்படுவார்கள். இந்த தேடல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக மனிதர்களோடு சகஜமாக பழகிறதையும், சாதாரணமான வாழ்வியல் முறைகளில் ஈடுபடுறதையும், உல்லாச சல்லாபங்களில் திளைச்சிருக்கிறதையும் விட்டு ஒதுக்கி வச்சிடும்.
இந்த ஒதுங்குதலே வந்து இவர்களுக்கு ஞானத்தையும் தரும். அதே நேரத்தில் மற்றவர்கள் பார்வையில் இவங்க ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டு, இவங்க ஒரு சைலண்ட் பார்ட்டிங்க, இவங்க வந்து வேலைக்கு ஆகாதவங்க, அதுக்கு இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். சுக்கிரன் வந்து கேதுவோடு சேரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய உல்லாச சல்லாபங்கள், சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கப்படும். ஆண்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு சுக்கிலம் நீர்த்து போகும் அப்படிங்கிறது மாதிரியும், பெண்களுக்கு சுக்கிரன் கேது இணைவுங்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிய ஈடுபாடு இல்லாத ஒரு நிலைப்பாடையும், எப்போதும் விரதம், கோயில், ஆன்மீகம் அப்படிங்கிறது மாதிரி சுத்த விட்டுடக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கும். நார்மலாக லக்ஸேரியஸ் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு விடாது. அடுத்து சனி பகவான், சனி கேதுவோடு இணையும் போது இதில் ஒரு நல்லதும் இருக்குது. இப்போ செவ்வாயினுடைய மூர்க்கத்தனத்தை கேது குறைப்பாருங்கிற மாதிரி சனியோட மந்தத்தனத்தையும் கேது குறைச்சிடுவார். சனி பகவானுடைய அதீத மந்தத்தனம், அதீத சோம்பேறித்தனத்தை இல்லாமல் பண்ணுற அமைப்பு, ஓரளவுக்கு செயல்படுற மாதிரியான அமைப்பை கொடுப்பாருங்கனால இதுவும் ஒரு மாதிரி விரும்பத்தக்க இணைவுன்னு சொல்லலாம். பட் இது வந்து சந்நியாசம் போகிறதுக்கான ஒரு அமைப்பு. குருகேது சனி தொடர்பு தான் சந்நியாசம் வாங்கிறது, சந்நியாச தோஷம்னே இதை சொல்லுவாங்க. ஸோ இவர்களுடைய இணைவும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் சட்டுன்னு உதறி தள்ளிட்டு காசிக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறது மாதிரி கிளம்பிடுவாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போகிற அமைப்பு இந்த குருகேது இணைவும் சனிக்கேது இணைவு சந்திரன் கேது இணைவுங்கள்கிட்ட உண்டாகும். அப்படியே வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, திரும்பி வரவே மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இது கொடுக்கும். மனோகாரகனான சந்திரன் கேதுவோடு சேரும்போதும் சட்டென்று அனைத்தையும் உதறி தள்ளும் பண்பு வரும். குரு ஞானகாரகன் கேதுவோடு சேரும்போது திடீர்னு ஞானம் வர்றதுக்காக எங்கேயாவது போயிடுவாங்க, மலை ஏறி போய் காணாமல் போயிடுற அமைப்பு இருக்கும். சனியுமே ஒரு மாதிரி எல்லாத்தையும் உதறி தள்ளக்கூடிய துணிச்சலை தரக்கூடியவர். அவங்களும் வந்து சேவை புரிகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ சனிக்கேதுவனுடைய இணைவு சோம்பேறித்தனத்தை குறைக்கும், லேசினஸை குறைக்கும், கொஞ்சம் கற்றலில் ஆர்வத்தை தரும் என்றாலும் கூட இதுவும் பற்றறு நிலையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இப்படி பார்க்கும்போது கேதுவோட கிரகங்கள் ரொம்ப க்ளோஸாக சேராமல் இருக்கிறது நல்லது. அப்படி சேர்ந்தால் அது தரக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவங்களில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அது சுத்தமாக உங்களுக்கு கிடைக்காம போய்விடும் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு துலா லக்ன ஜாதகத்துக்கு சனி இங்கே எதுவும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த ஆசைகள் இல்லாமல் போகும். வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், நிறைய படிக்கணும், குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும், பூர்வீகத்தை கைப்பற்றணும், இந்த எண்ணங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சனி பகவான் நார்மலாக கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடுமையாக ஏன் உழைக்கணுங்கிற கேள்வி வந்துடும். கேதுவோடு சேர்ற கிரகங்களின் காரகத்துவ ரீதியாக பெரும் கேள்விகள் ஜாதகர்களுக்குள்ளே வரும். அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி 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 தேடியே இவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக ஆயிடுவாங்க, அப்படியே சுருங்கி போயிடுவாங்க. ராகு தன்னோட சேரும் கிரகங்களை விரிவுபடுத்திக்கிட்டே போய் ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறடிக்கும். அதனால தான் தூண்டி விட்டு சிதறடிக்கும் கிரகம் ராகுன்னு சொல்லுவாங்க. இங்கே கேது தன்னோட சேர்ற கிரகங்களை சுருக்கி 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 அப்படியே ஐம்புலன்களையும் அடக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. மனிதனுடைய வாழ்க்கையை ராகுவில் ஆரம்பித்து கேதுவில் முடியும் அப்படின்னு ஒரு சூட்சமும் சொல்லுவாங்க. ராகுங்கிற அந்த உயிரணுக்கள் ஸ்டார்ட் ஆகி அது வளர்ந்து விரிந்து பெருசாகி அதுக்கப்புறம் கேது ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்தோடனே சுருங்கி 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 கடைசியில் ஐம்புலன்களும் அடங்கிய நிலையில் சமாதி அடைகிறார். அப்படிங்கிற மாதிரி ராகுவில் ஆரம்பித்து கேதுவில் முடியும். அப்போ கேது வந்து ஒரு முடிச்சு வைக்கிற கிரகம். ஸோ எந்த ஒரு கிரகமும் கேதுவோடு இணையும் போது அது தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தின் ரீதியாக உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விரக்தியை கொடுத்து அது ஒன்றுமே இல்லை, வெறும் நூற்குமொழி தான் இந்த வாழ்க்கைங்கிற ஞானத்தை கொடுத்து முடிச்சு வைக்கும். புரியுதுங்களா? அப்போ கேதுவோடு சேரும் கிரகங்களின் இயல்பு இதுவாக இருக்கும் என்று கூறி சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் எல்லாரும் அவங்களோட சேரும்போது ராகுவும் கேதுவும் இணைய முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 பேருமே 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த நினைவு இருந்தால் அது தரும் ஆதிபத்திய காரகத்துவங்களை நீங்கள் சற்று மிகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.